அகரப்பத்தன பிரேமோர் தோட்டத்தில் தீக்கிரையான வீடுகளை இழந்த 8 குடும்பங்கள் தொடர்ந்தும் பாடசாலைகளிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அக்கரப்பத்தன பிரேமோர் தோட்டத்தில் கடந்த 13ஆம் தேதி இரவு 9 மணியளவில் லயன் குடியிருப்பொன்றில் தீ பரவியது. இந்த தீ சம்பவத்தினால் 10 தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரையாகின. வீட்டு உபகரணங்கள், தொழில் உபகரணங்கள், பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட வீட்டிலிருந்த அனைத்து உபகரணங்களும் எரிந்து நாசமாகின. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிகமாக பிரேமோர் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இதே சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. யூனிஃபார்ம்ல இருந்து புக்ல இருந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. எங்களுக்கு இருக்கிறது பாடசாலையில தான் தங்கி இருக்கோம். உடைமைகளை இழந்து உணவுக்காக காத்திருக்க வேண்டிய துர்பார்க்கிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். எங்களுக்கு இந்த ஊடு மட்டும் ஒரு கட்டி கொடுக்க உதவி செஞ்சா எங்களுக்கு கூடிய தர்மம் சாமிகளை. எங்களுக்கு துணி பிறப்பெல்லாம் போச்சு சாமியெல்லாம் உதவி செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தாலும் சாமிகளை. ரயில் வாசல்ல இறந்துச்சுங்க சார். பிள்ளைங்க எல்லாம் போயிடுச்சுங்க. பிள்ளைங்களோட நம்ம புஸ்தக புக்கெல்லாம் போயிடுச்சு. முடிவெல்லாம் இல்லை. நாங்கள் இழந்து இருக்கோம் எல்லாம் மக்கள். வீடு சொத்துக்களை இழந்து பாடசாலையில் தற்காலிகமாக தங்கியுள்ள இந்த மக்கள் நிரந்தர வீட்டினையே கோருகின்றனர். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்திற்கொண்டு விரைவில் தீர்வினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும்.